கோபி இனியோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு தான் தான் காரணம். அதே சமயம் பாக்கியாவோட பேச்சை கேட்காம இருந்தது எவ்வளோ தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக பாக்கியா கிட்டேயுமே மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் பாக்கியாவோ கோபி மேலே இன்னுமே கோபத்தில் தான் இருக்காங்க. அவங்க எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் சுத்தமாக அவங்களோட முகத்தை கூட பார்க்காம கடுப்பில் உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கூட அதே மாதிரியே இருக்க. ஆனால் இனியாவும் ரொம்பவே சகஜமாக இருக்காங்க. அதே சமயம் ஈஸ்வரி என்னதான் இனியாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி மறுபடியும் அந்த விஷயத்த கிளறி கிளறி பேசினாலும் கோபி தான் அதை தடுக்கிறாங்களே தவிர இனியா அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லாத மாதிரியும் தான் ஏற்கனவே இந்த உண்மையை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டனால தனக்கு இதனால இப்போ எந்தவித வருத்தமும் கிடையாது. சொல்ல போன சந்தோஷந்தான். அந்த நரகத்திலேருந்து தப்பிச்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு பாக்கியவுமே வருத்தப்பட தான் செய்கிறாங்க. ஆனால் இனியாவுக்கு எனக்கு ஒரே ஒரு கஷ்டம்தான். அம்மாவோட இந்த நிலைமைக்கு தான் தான் காரணன்ற மாதிரி வருத்தப்பட. ஆனால் பாக்கியாவோ இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் இனியாவோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களோட ரெஸ்டாரண்ட்டை மீட்டு தர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்க பாக்கியாவுக்கு நம்பிக்கை தர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெளிநாடு போயிருந்த எழிலுமே வீட்டுக்கு திரும்பி வர. இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க என்னதான் எழில் வந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் இனியாவோட வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் இனியாவோ ஒரு தைரியமான முடிவெடுக்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. அது வேற எந்த முடிவும் கிடையாது, ஒரேடியா நிதிஷா பிரியிற முடிவு தான் அது. அதனாலதான் இதை கேட்டுட்டு மொத்த குடும்பமுமே இனியா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காளான்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இனியாவோட இந்த முடிவை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க.